بسم الله الرحمن الرحيم. عن حذيفة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: النظرة سهم مسموم من سهام إبليس فمن تركها من مخافتي أبدلته إيمانا يجد حلاوته في قلبه أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை இந்த சஹாபியர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸே குதுசியினுடைய வகை. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ் சொல்லியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நதரத்து பார்வை என்பது சஹமும் மஸ்மூமும் மின் சிஹாமி இப்லீஸ், அதிலும் தவறான பார்வை, பாவமான பார்வை என்பது இப்லீஸினுடைய விஷம் தோய்ந்த அம்புகளில் ஒரு அம்பாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஃபமன் தரகஹா மின் மகாஃபதி, யார் என்னை பயந்து அந்த பாவமான பார்வையை விட்டு விடுகிறாரோ, அப்தல்துஹு ஈமானன், அவருடைய ஈமானை நான் மாற்றி விடுவேன். யஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்துல அந்த ஈமானினுடைய சுவையை தெரியும்படியாக நான் ஆக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்ததரக் என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, இந்த காலங்களில் அந்த காலத்தில் கிடைக்காத சில வசதிகள் எல்லாம் இந்த காலங்களில் ரொம்ப இலகுவாக நாம் பார்க்க முடிகிறது, அப்படித்தானே? அதே மாதிரி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இவங்களுக்கு கிடைக்காத சில ஹதீஸுகளும் உண்டு. அவங்க அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு ஹதீஸுகளை பொறுக்கி எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள்லாம் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி பயணம் செய்து அவர்கள் சில ஹதீஸுகளை எடுக்க கூட இல்லை, விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நாம் வரலாறுகளில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஆனால் சில ஹதீஸுகள் அவர்களுக்கு கிடைக்காமலே போன பல ஹதீஸுகளை பிற்காலங்களில் வந்த இந்த இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் புகாரியினுடைய கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும், இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த 2 கண்டிஷன்களின் பிரகாரமும் அவர்களுக்கு கிடைக்காத இன்னும் எவ்வளோ ஹதீஸ் இருக்கு அதை பூரா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோர்வை செய்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் முஸ்தத்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுபட்டவைகளை நான் சேர்த்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு அர்த்தம். அந்த விடுபட்ட ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட அந்த விஷயம்தான் இந்த முஸ்தத்ரக் அப்படின்னு சொல்லி, அதில் எந்தெந்த ஹதீஸ் எல்லாம் புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமுக்கும் தோதுவோ, அவங்களுடைய கண்டிஷனுக்கெல்லாம் தோதுவா வருதோ அந்த ஹதீஸுக்கு பூரா அல சஹீஹைன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஹதீஸுக்கு பின்னாடியே முஸ்தத்ரக்குன்னு போட்டு அல சஹீஹைன், 2 இமாம்களுடைய கண்டிஷன்களுக்கெல்லாம் உட்பட்ட ஹதீஸ் இதுங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி அந்த வார்த்தையை என்ன செய்வாங்க, இந்த இமாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரி, அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸுக்கும் இதே வார்த்தையை போட்டிருக்கிறாங்க, அல சஹீஹைன் அப்படின்னு சொல்லி. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவர்களுடைய கண்டிஷன்களுக்கெல்லாம் உட்பட்ட ஹதீஸ் இது அப்படிங்கிறத நமக்கு மேற்கோளாகவும் சொல்லியிருக்கிறான். ரொம்ப தெளிவாக இந்த ஹதீஸில் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தவறான பார்வை பார்த்தல் அப்படிங்கிறது அது இப்லீஸினுடைய அம்புகளில், அதிலும் விஷம் தொய்ந்த அம்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய பார்வைகளை வைத்து தான் இப்லீஸ் வழிகெடுக்கிறாங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு இந்த ஹதீஸ் புட்டு புட்டு வைக்குதுன்னே சொல்லலாம்.
அதனால பார்வைகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். அதிலும் குறிப்பாக இதற்கு முன்னால் உண்டான ஹதீஸ்ல பார்க்கும்போது எப்படி பெண்களை வைத்து வழிகெடுப்பான் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த பார்வை அப்படிங்கிறத வச்சுதான் பெண்களையே பார்க்க வைக்கிறான். பேசாம கண்ணு தெரியாம பிறந்திருக்கலாமோன்னு நினைக்கும் அளவிற்கு இதனுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் நமக்கு கியாமத்துல வரும் அப்படிங்கிறத நமக்கு இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி இந்த ஹதீஸினுடைய பின்பகுதியை நாம் நன்றாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் அது மாதிரி ஒரு தவறான பார்வை விழுந்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த பார்வையை அதே இடத்தில் பார்க்காமல் எவர் என்னை பயந்து அந்த பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய ஈமானினுடைய சுவையை அவர் அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொல்லித்தரான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து இருக்கிறோம். அப்படிதானே? தேன் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி இருக்குங்கிற நம்மளுடைய மைண்டுக்கு வருதா? தேனுன்னு சொல்லும் போது சுவையான இந்த கடையினுடைய பிரியாணி அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய டேஸ்ட் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யுது? தெரிகிறது பாருங்க. அது மாதிரி ஈமானுடைய டேஸ்ட்னு யாருக்காவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஈமானுடைய டேஸ்ட் நமக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? சில விஷயங்களை சொல்ல முடியாது, அனுபவிக்க மட்டும்தானே முடியும். அது மாதிரி ஈமானுடைய டேஸ்ட்டை உணர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா, பாவமான பார்வைகளை என்னை பயந்து எவன் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நான் ஈமானுடைய டேஸ்ட்டை நான் காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈமானுடைய சுவையை, அந்த இனிமையை உணர்ந்து கொண்ட பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.